வரலாற்றிலேயே இப்படி ஒரு விஷயத்த எந்த கார்பரேஷனும் பண்ணது இல்லைங்க. அத நம்ம டிஎன்எஸ்சிசி கோயம்புத்தூர் தரமா பண்ணிட்டாங்க. டிஎன்எஸ்சிசி வரலாற்றுல இது வரைக்கும் இப்படி ஒரு இனாகரேஷன் நடந்ததே இல்லை. இது வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்சி பஸ்ஸஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்திருப்போம், டிப்போல பாத்திருப்போம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கொடிஷா கிரவுண்ட்ல நடக்க போகுதுங்க. 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 100 பஸ்ஸஸ் ஒரே இடத்துல இருந்து இனாகரல் பண்ண போறாங்க. இந்த 100 பஸ்ஸஸ்ல 96 பஸ் ஃபுல்லாமே டவுன் பஸ்ஸா தாங்க விட்டுருக்காங்க. 4 மஃப்சல் பஸ்ஸஸ்ங்க. அண்ட் கோயம்புத்தூர் ரீஜன்ல ஈரோடு, திருப்பூர், பவானி, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் எல்லாமே சேர்ந்து தாங்க ஒரே இனாகரேஷன் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம கொடிஷா பாலம் மட்டும் ஓபன் ஆனிச்சுன்னா சூப்பரான வியூ காமிச்சிருக்கலாங்க. இதுலயும் முக்கியமா பொள்ளாச்சி 2 டிப்போல இருக்கக்கூடிய 5 பஸ்ஸஸும் பயங்கரமா ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சிருந்தாங்க மக்களே. அண்ட் லாங்கஸ்ட் ரூட் டிஎன்எஸ்சிசி எல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சேலம் உப்பளிப்பாளையம் பிரான்ச்ல ஒரு வண்டிங்க, கோயம்புத்தூர் டு கும்ளி, கோயம்புத்தூர் டு மதுரை ஒண்டிபுதூர் பிரான்ச்ல 2 வண்டிங்க, பழனி, திரிசூர், பொள்ளாச்சி பிரான்ச்ல ஒரு வண்டிங்க. இனாகரல் ஸ்பெஷலா நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கர் சார் தாங்க வந்திருந்தாங்க. உங்க ஏரியாவுக்கு புதுசா டவுன் வந்துச்சுன்னா என்ன ரூட்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.